வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் குடும்பத்துல ராஜி சொன்னதை கேட்டு எல்லாம் அதிர்ந்து போய் அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் சிலை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சக்திவேல் மட்டும் மாடியில இருந்து இறங்கி வந்து பாக்குறாரு எல்லாத்தையும். 4 பேரும் உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, அந்த ஓடுகாலி சொன்ன கட்டுக்கதையை நம்பி அத உண்மைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த கதிரு எவ்வளோ பெரிய மனிதகுல மாணிக்கம்னு நினைச்சு மனசுக்குள்ள பாராட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அவெல்லாம் ஒரு மாதிரி நல்ல தெம்பா திறமையா அடிக்கிறா. எவனையோ நம்பி திருச்செந்தூர் போனாலாம். எங்கேயோ எப்படியோ யதார்த்தமா வந்த கதிரு பாவம் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம். ஹம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கதிர் தான் அந்த ஓடுகாலியை இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும். நகையெல்லாம் அவன்கிட்ட தான் இருந்திருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க வந்து நிக்கிற பழனிவேல் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு, அண்ணே அப்படின்னு கூப்பிட எல்லாருமே பாக்குறாங்க. முன்னாடி வந்து பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு பழனி கேட்க, முடிக்கலன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. உனக்கு ராஜி மேல கோவம்னு, அதுக்காகலாம் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படின்னு பழனி சொல்ல, ஏண்டா அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, ராஜி சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு பழனி சொல்ல, அதுவரையிலும் அரைகுறையா நம்பிக்கிட்டு இருந்த எல்லாரும் முழுசா பழனிய பாக்குறாங்க. ராஜி வேற ஒரு பையனோட பழகிக்கிட்டு இருந்தது எனக்கே தெரியும் அப்படின்னு பழனிய சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. கதிர் தான் சொன்னான், அவன் யாரு எப்படிப்பட்டவன்லாம் கூட என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பழனி சொல்ல, சக்திவேலுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏண்டா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏண்டா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு பாட்டி கேட்க, உங்களை எல்லாம் எதுக்கு பயமுறுத்தணும்னு தான். அத நினைச்சுதான் அக்கா சொல்லல. நான் ராஜு கிட்ட கூட இத பத்தி பேசி இருக்கேன். அவளை எச்சரிக்கையும் பண்ணினேன். புத்திசாலி பொண்ணு புரிஞ்சுக்குவான்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அவளுக்கு நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனீங்கல்ல, அதனாலதான் அவ வீட்டை விட்டு போயிருக்கா. திடுதிப்புன்னு கதிரோட மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்து நின்னதோ எனக்கே ஒரே குழப்பமா போயிடுச்சு. நேரா முகத்த கூட பார்த்து பேசக்கூட செய்யாத 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணினாங்கன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். 2 பேர்கிட்டயும் கேட்க கூட செஞ்சேன். ஆனா அப்பெல்லாம் அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்க தான் செஞ்சாங்க. இப்பதான் அத்தா, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது அப்படின்னு பழனி சொல்ல, என்னடா தான் சொன்ன கதையை அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. நீ போய் நங்கூரத்தை நல்லா நச்சுன்னு போட்டுட்டு வான்னு சொல்லி ஓ அண்ணன் மவ அதான்டா அந்த ஓடுகாலி அனுப்பி வச்சாலான்னு கேக்குறாரு சக்திவேல். போடாங்க போடா போ பா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இப்படி எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு பழனி சொல்ல, சரிப்பா, நான் சந்தேகப்படல. அவ சொல்ற எல்லாத்தையும் முழுசா நம்புறேன். இந்த வீட்ல இருக்க எல்லார் மாதிரியும் நானும் முழுசா முழுக்க முழுக்க நம்புறேன். இப்ப என்ன என்னப்பா பண்ண சொல்ற சொல்லுன்னு கேக்குறாரு சக்திவேல். அந்த ஓடுகாலியையும் அந்த அநியாயத்துக்கு நல்லவன் கதிரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கெடா அடிச்சு கெடா விருந்து போடுவோமான்னு கேக்குறாரு சக்திவேல் ரொம்பவே நக்கலா. ஏ அண்ணன் அண்ணி எல்லாம் சொல்லிட்டா அமோகமா கெடா விட்டு வச்சிடலாம், சந்தோஷமா விருந்து வைக்கலாம். ஏன் மவன் ஒருத்தன் ஜெயில்ல கிடக்குறான், அத பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? நாம நல்லா கெடா விருந்து வச்சு மூக்க பிடிக்க சாப்பிடலாம். வச்சிடலாமா சொல்லு பழனி சொல்லு. வச்சிடலாமா வச்சிடலாமான்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு சக்திவேல். ஏண்டா, எதை எதோட கொண்டு போய் முடிச்சு போடுறடா? யாரும் உன்னை ராஜிக்கு கறி விருந்தெல்லாம் வைக்க சொல்லவும் இல்ல, யாரும் குமார நினைச்சு வருத்தப்படாமலும் இல்லங்கிறாங்க பாட்டி. ஆத்தா, யாருக்குமே என் பையனை நினைச்செல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு அண்ணனை ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு ஜாடையா சொல்றாரு சக்திவேல். அவன் கடைசி வரைக்கும் ஜெயில தான், களிதான். அவளை இங்க கூட்டி வச்சு, அதான் அத்தா அந்த ஓடுகாலிய கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருங்க அத்தா. பேரன் ஜெயிலுக்கு போனா உனக்கு என்ன ஆத்தா? அதான் பேத்தி திரும்பி வந்துட்டால, நீ கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு ஹா, நீ நிம்மதியா இரு ஆத்தா, நிம்மதியா இரு அப்படிங்கிற சக்திவேல் வடிவகிட்ட திரும்பி, அண்ணி பாதி நகை வந்துருச்சு, 32 பவுன் இருக்கு, நம்ம வீட்ல இருந்து 60 சவரன் போச்சு, மீதி இருக்கிற நகை பாண்டியன் வீட்ல தான் இருக்கும். போலீஸ்க்கு சொல்லி போலீஸ கூட்டிட்டு வந்து அவன் வீட்ல தேடலாம்னு சொல்றேன். ஆனாலும் நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா சம்மந்தியாச்சே. சம்மந்தி வீட்டுக்கு போலீஸ கூட்டிட்டு போக முடியுமா? ஐயோ, முடியாது முடியாது. இந்தாங்க, இந்த நகையெல்லாம் நீங்க வீட்ல வச்சுக்குவீங்களோ இல்ல உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களோ, அது உங்க விருப்பம். இந்தாங்க நீ அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு காரணமான நகையை எடுத்து வடிவுகிட்ட நீட்டுறாரு சக்திவேல். வடிவு பேசாம நிக்க, அண்ணி வாங்கிக்கங்க அண்ணி, அண்ணி
அப்படின்னு அவர் நீட்டிட்டு இருக்க, வடிவு முகத்த திருப்பிக்க, தொப்புன்னு டேபிள் மேலேயே போட்டு எனக்கு என்னன்னு விசிறி அடிக்கிறாரு. அவ்வளவுதான், முத்துவேல் வேகமா எழுந்திருக்கிறாரு. டேய் சக்தி, என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? ரெண்டப்படி பேசுற, நகைய தூக்கி அடிக்கிற, இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு முத்துவேல் கேட்க, மன்னிச்சிருங்கன்னு அப்படிங்கிறவரு மறுபடியும் குனிஞ்சு நகையெல்லாம் எடுத்து, இந்தாங்க நீ பத்திரமா வச்சுக்கங்கன்னு நீட்டுறாரு. வடிவு வாங்காம இருக்கவும் மறுபடியும் டீப்பாய் மேல வச்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு நாடகம் ஆடுறாரு. அவ ஒரு புது கதைய ஃபார்ம் பண்ணி நீலி கண்ணீர் வடிச்ச உடனேயே நடந்த எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டீங்க. ஏன்னு பட்ட அவமானம் எல்லாம் உங்களுக்கு பஞ்சா பறந்து போயிருச்சான்னு, எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னு சக்தி பேசிட்டு இருக்க, டென்ஷன் ஆகுற முத்துவேல், நான் அப்படி உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு கேட்க, அண்ணே அடுத்து அதுதானே நடக்கும் அண்ணே, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்னு. மவ ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து குடுக்கறப்பதான் உங்களுக்கு பாசம் பொங்கி வரும்னு நினைச்சேன். ஆனா இப்பவே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னு. புள்ள பாசம் என்னன்னு எனக்கு தெரியும்னே. அத நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்களும் உங்க மகளும் சந்தோஷமா இருங்க அண்ணி, சந்தோஷமா இருங்க அண்ணி. நானு ம் எப்படியோ போறேன் அப்படின்னு வெளியில ஆரம்பிச்சு அப்படியே கண்ணீரோட முடிக்கிறாரு சக்திவேல். ஏதோ அவரை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்ட மாதிரியும், அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத மாதிரியும் சக்திவேல் பயங்கரமா டிராமா போடுறாரு. இந்த முத்துவேலு எதுக்குன்னு தெரியல, அநியாயத்துக்கு அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஏய் போது நிறுத்துடா, பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்ல அடங்காத சக்திவேல், நான் ஏன் ஆத்தா நிறுத்தணும், நான் ஏன் ஆத்தா நிறுத்தணும் அப்படின்னு உண்மையிலேயே பைத்தியக்காரனாட்டம் கத்திட்டு இருக்காரு. டேய் நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கிறேன். கொஞ்ச நாளா நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற. பாவண்டா முத்து, அவனை உன் வார்த்தையாலேயே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு வரைக்கும் குமாருக்காக வக்கீலு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். தெரியுமா உனக்குன்னு கேக்குறாங்க பாட்டி. ஆத்தா, இம்புட்டு நாள் அலைஞ்சது வேற, இனிமே அண்ணே எதுவும் பண்ணாது. அதான் பாசம் மவளும் அன்புள்ள அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு சக்திவேலு அப்பாவையும் புள்ளையும் சேர்த்து வச்சுட்டாரு. இனிமே அண்ணே யாருக்காகவும் எதுக்காகவும் எதுவும் பண்ணாது. ஆத்தா, எனக்கும் என் மவனுக்கும் ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத ஆத்தா. குமார் எல்லாம் அண்ணனுக்கு நினைப்பே இருக்காத ஆத்தா அப்படின்னு முழு பைத்தியமா மாறின சக்திவேல் பட்டுன்னு கையடிச்சு கும்பிட்டு, நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு புலம்பிட்டு அங்கிருந்து போறாரு. அண்ணி, சின்ன அண்ணன் அப்படிதான், 1000 பேசும். அது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்கிடாதீங்க. தான் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிக்க கூட செய்யாது. பெரியண்ணே, ஆத்தா, நடந்த விஷயத்துல ராஜி சொன்ன எல்லாமே உண்மை. கதிர் உங்களையோ உங்க குடும்பத்தையோ அசிங்கப்படுத்தவே இல்ல. நீங்க அசிங்கப்படுறதுல இருந்து அவன் காப்பாத்தி தான் இருக்கான். தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க, நான் அம்பிட்டு தான் சொல்வேன் அப்படின்னு பழனி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாண்டியன் வீட்டுல ராஜி அடுப்பு திட்டுல உட்கார்ந்துருக்க, மீனா டீ போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற கோமதி, ஏய் எதுக்குடி இந்நேரத்துல டீ போட்டுட்டு இருக்கன்னு கேட்க, தலை வலிக்குது அத்த, அதான் ஒரு டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் ஏய் எனக்கும் ஒரு 1/4 கிளாஸ் குடுடி, தலை வலிக்குது அப்படின்னு கோமதி கேட்க, தரேன்னு ஃபில்டர் பண்றாங்க மீனா. கோமதி பயந்து நடுங்கி உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம் டயர்ட்ல ஹேங் அவுட் ஆயிருக்கிறாங்க. இந்தாங்க தன்னை மீனா கொடுக்க உடனே கோமதி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜி மீனாவும் கூட கையில எடுத்துக்கிறாங்க. சக்கரை சரியா இருக்கா அத்தன்னு மீனா கேட்க, இருக்கு, ஆனா ரொம்ப சூடா இருக்குமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்காங்க. அடுப்புல இருந்து இறக்கினோன்னு குடிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், சூடா தானே இருக்கும். ராஜு மெல்ல தயங்கிக்கிட்டே கோமதி கிட்ட வர்றாங்க. அத்தன்னு கூப்பிட அப்படிங்கிறாங்க கோமதி. என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் ஓ மேல எனக்கு என்னடி கோவம் அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லாம நகையெல்லாம் வேற விக்க பார்த்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல, பரவாயில்லடி, என்கிட்ட மறைக்கிறது இது என்ன முதல் தடவையா என்ன அப்படின்னு அடிப்பட்ட வழியோட சொல்றாங்க கோமதி. அத்தை அப்படின்னு ராஜு தயக்கமா சொல்ல, ஆனா கதிர் சொன்ன மாதிரி அந்த நகையெல்லாம் உங்க வீட்டுல குடுத்துருக்கலாம்ல, அடுத்தவங்க பொருள் நமக்கு எதுக்குமா, நீ என்ன நினைச்சு பண்ணியிருப்பேன்னு எனக்கு புரியுதுமா. எல்லா பொண்டாட்டியுமே புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னா தலைய அடமான வச்சாவது ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. இவளை பாரு, இவளும் 10 லட்சம் லோன் போட்டு புருஷனுக்கு உதவி பண்ணியிருக்கா. ராஜி ரொம்ப நன்றிமா அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கு எதுக்கு அத்த நன்றின்னு கேக்குறாங்க ராஜி. இல்ல பழைய கதையெல்லாம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு
நான் கல்யாணம் பண்ணி வச்ச கதைய சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கயேன், அம்புட்டுதான் என் சோலி முடிஞ்சது அப்படின்னு கோமதி சொல்ல, அது எப்படித்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ராஜி கேட்க, இல்லல்ல எப்பவுமே படபடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவல்ல, அந்த நேரத்துக்கு சொல்லிடுவியோன்னு பயம் வந்துருச்சு. எனக்கு மயக்கமே வந்துருச்சுடின்னு கோமதி சொல்ல, எனக்கு நல்லது பண்ண உங்கள நான் எப்படி அத்த சொல்லி வைக்க முடியும்? உங்களுக்கு எப்படி பிரச்சனை கொண்டு வர முடியும்னு ராஜி கேட்க, கோமதி உண்மையிலேயே நெகிழ்ச்சியா ராஜியோட தோள தட்டி கொடுத்து கன்னத்த தடவிக்கிட்டு இருக்காங்க. அத்த எனக்கு ஒரு டவுட்ன்னு மீனா சொல்ல, என்னடின்னு கோமதி கேக்குறாங்க. ஒருவேளை நீங்க தான் ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு ராஜி சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிருக்கும்? மாமா என்ன உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருக்கவா போறாரு அப்படின்னு மீனா கேட்க, ஆண் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க கோமதி, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆ அப்புறம் என்ன பயம்? என்ன கோவத்துல ஒரு வாரம் பேசாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடமைய தூக்கிட்டு வந்து பழக்க தோஷத்துல கோமதின்னு கூப்பிட தான் போறாங்க. நீங்களும் ராசி ஆயிடுவீங்க. அப்புறம் என்னன்னு மீனா கேட்க, அதெல்லாம் நடக்கும் தான். ஆனா அவருக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடும்ல. ஏய், கல்யாண உறவுல நம்பிக்கை தாண்டி ரொம்ப முக்கியம். அது ஒரு தடவை போனா அப்புறம் திரும்ப வராது. அத நினைச்சுதான் நான் பயந்தேன். இனிமே தான் இருக்கு எனக்கு. இப்ப கடையில இருந்து அவரு வந்த உடனேயே கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசுவாரு. நானும் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியான்னு கேட்டுக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, நானும் தான் உங்க புள்ள வந்து பேசும்போது அததான் பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரின்னு கோமதி தலையாட்டுறாங்க. என்னால தானே உங்க 2 பேருக்கும் கஷ்டம் அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் நீ என்ன பண்ணுன? எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தானே அப்படின்னு கோமதி வருத்தமா சொல்ல, அத்தை இல்ல அத்தைங்கிறாங்க ராஜி. நல்லது நினைச்சு ஒண்ணு பண்ணுன, இப்ப வரைக்கும் அது நல்லதுதான்னு நான் நம்புறேன். நீயும் கதிரும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க மயிலு வந்துடுறாங்க. கோமதி அப்படியே வால்யூம குறைச்சு ஆஃப் பண்ணிக்க, மயிலு திரு திருன்னு டிங் டிங்குன்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க பார்வையில ஒரு திருட்டுத்தனம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீயும் கதிரும் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிற கோமதி லைட்டா மீனாவுக்கு ராஜிக்கும் ஜாடையை காட்டுறாங்க. 2 பேரும் திரும்பி பார்க்க மயிலு அப்படியே ரொம்ப கூர்மையா தலையை நீட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயிலு, வாம்மா, வா, நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, என்ன அக்க புதுசா வந்த மாதிரி கேக்குறீங்க? சமயக்கட்டு தானே, நான் எப்பவும் வர்றது தானே அப்படின்னு மயிலு கேட்க, வர்றதுதான். ஆனா இப்ப என்ன திடீர்னு சமையல் கட்டுக்கு? உனக்கு ஏதாவது வேணுமாமான்னு கோமதி கேக்குறாங்க. ஆஹா, எனக்கு எதுவும் வேண்டாம், ராத்திரிக்கு சமைக்கணுமே அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போங்கறாங்க கோமதி. தனியா எப்படி பாத்துக்குவிய அப்படின்னு மயில கேட்க, ஏய் அதான் இவங்க இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, "ஆ" அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க மயிலு. அக்கா அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க ஹெல்ப் பண்றோம் அத்தைக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, நெசமாவா அப்படின்னு மயிலு மனசில்லாம திரும்புறாங்க. கோமதி மீனான்னு கூப்பிட, மீனா திரும்புறாங்களோ இல்லையோ மயிலு வேகமா திரும்பி பாக்குறாங்க. கோமதி அப்படியே நிறுத்திக்க, மறுபடியும் மீனா திரும்பி பார்க்க மயிலு அங்கேயே நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. மயிலு என்னாச்சு அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல அத்த, அது நான் வந்தேன்ல, அப்ப நீங்க 3 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, டக்குன்னு என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க, இப்ப என்ன துரத்துறீங்க அப்படின்னு மயிலு அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு கேட்க, மீனா கொஞ்சம் உஷாரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மயில பார்த்தா பாவமா தான் இருக்கு இவங்க 3 பேரும் பேச. அவங்க மட்டும் ஏதோ தனி தீவுல இருக்க மாதிரி. ஆனா மயிலோட குணம் சுத்தமா சரியில்லையே. அவங்க பேனை பெருமாளாக்குறதுல தானே முயற்சியா இருக்காங்க. நாங்க எங்க துரத்துனோம்? உன்னை ரெஸ்ட் தானேம்மா எடுக்க சொன்னோம் அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு குழப்பமா தலைய சரின்னு ஆட்டுறாங்க. அக்கா ஒண்ணும் இல்லக்கா, நகை விஷயத்துக்காக அத்தை ராஜிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா லைட்டா கண்ணை காட்ட, ஆ அப்படின்னு கோமதிய ஆமோதிக்க, ஆ ஆனா திட்டின மாதிரி தெரியலையே, ஏதோ பாசமால பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மயிலு கேட்க, மீனாவும் ராஜியும் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்க, ஆமாண்டி நான் அவகிட்ட பாசமா தான் பேசுனேன். பாசமா ஏமா இப்படி பண்ணுனேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நான் மாமியார் தானே. மாமியார் பாசமா பேசினாலும் மருமகளுங்களுக்கு திட்டுற மாதிரி தான் தெரியும். நீ போடா, நீ போய் ரெஸ்ட் எடு போமா அப்படின்னு கோமதி ரொம்பவே பாசமா சொன்னாலும் மயிலுக்கு அங்கிருந்து போறதுக்கு மனசே இல்ல. ஏன் அத்த, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு ராஜு உங்ககிட்ட சொல்லல? கதிர் தம்பி கூடவா உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு மயில தோண்டி துருவ ஆரம்பிக்க,
3 பேரும் மறுபடியும் துளி எச்சரிக்கை ஆயிடுறாங்க. அக்கா, கதிர் சொல்லியிருந்தா அத்தை மாமா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆ ஆமால அப்படின்னு மயிலு யோசிக்க, ஆமாக்கான்னு தலையாட்டுறாங்க மீனா. ஆனாலும் கதிர் தம்பி வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசளவுல பெரிய ஆள்தான். அப்படின்னு மயிலு சொல்ல யார்கிட்டயும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இனி இங்க நிக்கிறது வேஸ்ட் தான் முடிவெடுக்கிற மயிலு. சரி நான் வர்றேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே மெல்ல அங்கிருந்து போறாங்க. பாவம் அக்கா. அவங்க வரும்போதெல்லாம் நாம ஏதோ ரகசியம் பேசுறோம்னு நினைச்சுக்க போறாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அவ வெகுளியா பேசினாலும் சில விஷயமெல்லாம் சரியா தாண்டி பேசிடுறா. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட எப்படி கேட்டா பாத்தியா? இத பத்தி தான் நீங்களும் ராஜியும் ரகசியம் பேசுனீங்களான்னு கரெக்டா கேட்டால அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா ஆமா, என்னதான் நாம பேசினாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணுங்கிறாங்க மீனா. அவகிட்ட மட்டும் இல்லடி, வீட்ல எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல மீனா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ராஜி இன்னும் குழம்புன முகத்தோட கசங்கி போயே இருக்க. ஏய் ராஜி, தேவையில்லாம நீ கதிர் லோன் விஷயமா மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்காத. கண்டிப்பா மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, புரியுதான்னு கேட்க, அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டுறாங்க ராஜி. நைட் ஆகுது, எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ராஜி கட்டில்ல படுத்திருக்க, கதிர் தரையில பாய் விரிச்சு படுத்திருக்காரு. ஆனா 2 பேருமே தூங்கல. ராஜிக்கு ரொம்பவே அன்னீசியா இருக்கு. கதிர கூப்பிடலாமான்னு கைய நீட்டி தொட போறவங்க அப்புறம் வேண்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டு ஒரு கிழிச்சு படுத்திருந்த கதிர் அப்படியே நேரா திரும்பி படுக்க ராஜு உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. மெதுவா அவரு எழுந்து உட்கார்றாரு. காதுல இருந்து அவரு ஹெட்போன் எடுக்க ராஜு படக்குன்னு கீழே வந்து அவரு எதிரில உட்கார்ந்துக்கிறாங்க. லைட்டா பின்னாடி நகர்ந்துகிட்டு, ஏய் என்னாச்சுன்னு கேக்குறாரு கதிர். உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு கதிர் கேட்க ராஜு ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. என்ன அப்படின்னு அவரு ரொம்பவே சாஃப்டா கேட்க, ஒண்ணும் இல்லைங்கிற ராஜி. உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமான்னு அதே மெதுவான வாய்ஸ்ல கேக்குறாங்க. கேட்கணும் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே நாம பேசணும்ல, அந்த நகை கிடைச்சது உங்க வீட்ல குடுக்கணும்னு. அப்புறம் ஏன் குடுக்கலன்னு கேக்குறாரு கதிர். குடுக்க வேணாம்னு தோணுச்சு, அதனாலதான் குடுக்கல அப்படின்னு ராஜு சொல்ல, அவங்க நகையை அவங்க கிட்ட குடுக்கறது தானே நியாயங்கிறாரு கதிர். அது அவங்க நகையா இருந்தாலும் எனக்குன்னு சேர்த்து வச்ச நகை தானே அப்படின்னு ராஜு சொல்ல, என் டிராவல்ஸ் விஷயமா நீ ரொம்ப யோசிக்காத, அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்றதுன்னு ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு இப்ப சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கதிர் கேட்க, அத சொல்லாத வரைக்கும் நீதானே குற்றவாளியா இருப்ப அப்படின்னு ராஜு சொல்ல, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, எனக்காக ஒருத்தர் குற்றவாளி ஆகிறதுலயும் தண்டனை அனுபவிக்கிறதுலயும் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல, இப்ப நீ சொல்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கதிர் கேட்க, நிறைய நடக்கும். சொல்ல போனா நான் இத முன்னாடியே பண்ணி இருக்கணும். நான் அப்படி பண்ணி இருந்தா இப்ப அரசி வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே அரசிய காதலிக்கிற மாதிரி எங்க அண்ணன் நடிச்சான், கடத்திக்கிட்டும் போனான். நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அவன் அரசி வாழ்க்கையை கெடுத்திருக்க மாட்டான்ல அப்படின்னு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் அப்படிலாம் ஒண்ணு ரொம்ப நல்லவன்லாம் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அது எனக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில அவன் விளையாடுற அளவுக்கு போனது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. நீதான் பாவம். நம்ம கல்யாணத்தால உன்னோட சொந்த அப்பா, அண்ணன், தங்கச்சிங்க இப்படி எல்லாரும் உன்னதான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம கல்யாணத்தால உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டு ஆளுங்க, ஊர்க்காரங்கன்னு எல்லாரும் உன்னை தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அத பத்தியெல்லாம் எனக்கு துளி கூட கவலை கிடையாது அப்படின்னு கதிர் சொல்ல, தெரியும். ஆனா எனக்கு கவலை இருக்கு. உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாதுங்கிற கவலை எனக்கு நிறையவே இருக்கு. அதே நேரம் என் அண்ணனை நினைச்சும் எனக்கு வருத்தமா இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக அததான் ஒரே நோக்கம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கைய மட்டும் இல்ல, அடுத்தவங்க வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் அரசு விஷயத்துல அவன் பண்ணினது தப்பா இருந்தாலும் அவன் என் அண்ணன், என் மேல ஒரு காலத்துல உசுரையே வச்சிருந்தவன். உன்னையும் யாரும் தப்பா நினைக்க கூடாது, என் அண்ணனும் மனசு மாறி நல்லபடியா வாழணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இத விட்டா சரியான வழி வேற கிடையாதுன்னு நினைச்சுதான் உண்மைய சொன்னேன். ஆனா இப்ப கூட உண்மைய சொன்னதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது. கதிரோட கையே அப்படியே எழுந்து அவங்க கன்னத்துக்கிட்ட வர
ராஜி திகைச்சு போய் பார்க்க அவரோட கை மெதுவா கீழே இறங்கிடுது. கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு அவரு ரொம்பவே கனிவோட சொல்ல ராஜி கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஒருவேளை நான் பண்றதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தோணலாம், ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா எல்லாம் சரின்னு தோணும் அப்படின்னு ராஜி சொல்ல, எனக்கு முட்டாள்தனமாலாம் எதுவும் தோணல. உன் சிச்சுவேஷன் புரியுது. நீ வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்றாரு கதிர். ராஜி கண்ணை தொடச்சிக்க முதல் தடவையா கதிர் ரொம்ப ஆதரவா ராஜியோட தோள் மேல கைய வைக்கிறாரு. ஃபீல் பண்ணாத ராஜி, பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கலக்கமும் காதலுமா கதிரை பாக்குறாங்க. கதிரோட கண்கள்லயும் ராஜி மேல உருவாகி இருக்க காதலை மறைக்க முடியாம பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.